ட்ரம்ப் இதுல ஒரு கருவிதான். போருக்கு முக்கியமாக காரணம் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹு தான் கட்டாயப்படுத்தினார்ன்றது இன்னைக்கு. இப்போ நெத்தன்யாஹு உயிரோட இருக்காரா இல்லையான்றதே யாருக்கும் தெரியல. இஸ்ரேலுடைய நோக்கம் என்னவா இருந்தது பகிரங்கமா சொன்னது, இது ரகசியம் இல்லை. இதுக்கு மேல் ஈரான் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது. ஈரானை முழுமையாக அழிப்பது, ஈரானுடைய தலைமையை மாற்றுவது, அவர்கள் அவ்வளவு பேரையும் கொள்வது. இவர் நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு முதல்ல என்ன சொன்னாரு, அதிகபட்சமாக 3 வாரத்துக்கு யுத்தம் நடக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு 4 வாரம் முடியுது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவரோட பேச்சுவார்த்தைக்கே தயார் இல்லைன்னு சொல்றாங்க. நம்பிக்கை இல்லை உங்கள்கிட்ட பேசி முடிவெடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன கேட்கிறாங்க, இனிமேல் ஒரு யுத்தமே வரக்கூடாது அப்படின்றத உத்தரவாதம் கொடுங்க. அதை உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு உங்களை நம்ப முடியுமா? நாங்க உங்க நாட்டிலேயே நீங்க கேட்டீங்க இல்லையா, அவருக்கு எதிரான குரல்கள் நாட்டுக்குள்ளாலேயே பெரிய அளவுல வெடித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இஸ்ரேல்ல உள்ளவங்களே இன்னைக்கு சொல்றாங்க, எப்ஸ்டீன் ஃபைல் வச்சுதான் நெத்தன்யாஹு இவங்களே மிரட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு சிறு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்த நியாயமான ஒரு வழக்கு. அதுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கிலாந்தினுடைய இளவரசராக இருந்தவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த போருக்கெல்லாம் காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஈரான் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இப்போ அவரோட நாட்டு மக்களே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா அழியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கு காரணம் ட்ரம்ப் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நாட்டு மக்களே சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ட்ரம்ப் இதுல ஒரு கருவிதான். போருக்கு முக்கியமாக காரணம் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹு தான் கட்டாயப்படுத்தினார்ன்றது இன்னைக்கு. இப்போ நெத்தன்யாஹு உயிரோட இருக்காரா இல்லையான்றதே யாருக்கும் தெரியல. அவர் சமீபத்துல ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாரு. கடுமையான தாக்குதல்கள் நடந்தது. அந்த வீடியோ ஏஐ ஜெனரேட்டட் வீடியோவா உண்மையான வீடியோவான்றது ஏன்னா இன்னைக்கு ஏஐ பயன்படுத்தி எல்லாத்தையுமே செய்ய முடியுது. ஏற்கனவே முதல் வீடியோ வந்த போது 6 கை விரல் இருக்கு, காது வித்தியாசமா இருக்குன்னு எல்லாம் உடனே அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. அதனால உண்மைகள் சிலது நமக்கு தெரியல. அதே நேரத்துல இஸ்ரேலுடைய நோக்கம் என்னவா இருந்தது பகிரங்கமா சொன்னது, இது ரகசியம் இல்லை. இதுக்கு மேல் ஈரான் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது. ஈரானை முழுமையாக அழிப்பது, ஈரானுடைய தலைமையை மாற்றுவது, அவர்கள் அவ்வளவு பேரையும் கொள்வது, தலைமையை மாற்றுவதற்கு மூலமாக முன்னால ஏற்கனவே செய்திருக்கிறாங்க. ஈரான் 1970களில் அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் அங்க பிரதமராக வச்சு இவங்க சொல்றதை அவர் கேட்டு செய்துட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி திட்டமிட்டாங்க. ஈரானுடைய சக்தி அளவு அது அனைத்தையும் அழிக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடியது எண்ணெய். அதனால எண்ணெய் கிடங்குகள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். இப்போ வெனிசுவேலாவில் செய்தாங்க இல்லையா, மதுரோன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபரையும் மனைவியும் நடுராத்திரியோட கடத்திட்டு போயிட்டு இப்போ அவங்களுடைய எண்ணெய் விற்பனை உட்பட கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஈரானை முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடணும்னு நினைச்சாங்க. ஈரான் 40 ஆண்டுகளாக இந்த ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பொருளாதார தடை அந்த நாட்டிற்கு எதிராக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விதிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 40 ஆண்டுகள்ல அவங்க தன்னை எப்படி பாதுகாப்பது என்பதற்காக ஆழமாக யோசித்து, ஈரான்ல இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நல்லா படிச்சவங்க, நல்ல கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கு, நல்ல ஆய்வுக்கூடங்கள் இருக்கு. ஸோ அவங்க பேரலா ஒரு தயாரிப்போட இருந்தாங்க. அந்த தயாரிப்பு இன்னும் கொஞ்சம் கூட நல்லானதுக்கு காரணம் என்னன்னா, போன வருஷம் ஜூன்ல
ஒரு 12 நாள் தாக்குதல் நடந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதே மாதிரி தாக்குதல் நடத்தினாங்க. அங்க இருக்கக்கூடிய அது பூரா என்ன சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு துளி கூட யுரேனியம் கிடையாது, அது எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம், அணு ஆயுத விஞ்ஞானிகள் அவ்வளவு பெரியும் கொன்னுட்டோம், இனிமே அது பிரச்சனையே கிடையாதுன்னாங்க. இப்ப திருப்பியும் அதுதான் பிரச்சனைன்றாங்க. இப்ப இந்த காலகட்டத்துக்குள்ள அந்த அனுபவத்தை வச்சு ஈரான் இந்த தாக்குதல் அடுத்து வரும்போது எப்படி அதை காட்சி பிடித்து நிற்பது, எதிர்த்தாக்குதல் எப்படி நடத்துறது அப்படின்றதுக்கான முழுமையான சோதனை செய்து அவங்க தயாரிப்போட இருந்தாங்க. அதனாலதான் இந்த தடவை இவர் நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு முதல்ல என்ன சொன்னாரு, அதிகபட்சமாக 3 வாரத்துக்கு யுத்தம் நடக்கும் அப்படின்னாரு. இன்னைக்கு 4 வாரம் முடியுது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவரோட பேச்சுவார்த்தைக்கே தயார் இல்லைன்னு சொல்றாங்க. நம்பிக்கை இல்லை உங்கள்கிட்ட பேசி முடிவெடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்க என்ன கேட்கிறாங்க, இனிமேல் ஒரு யுத்தமே வரக்கூடாது அப்படின்றத உத்தரவாதம் கொடுங்க. அதை உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு உங்களை நம்ப முடியுமா? நாங்க உங்க நாட்டிலேயே நீங்க கேட்டீங்க இல்லையா, அவருக்கு எதிரான குரல்கள் நாட்டுக்குள்ளாலேயே பெரிய அளவுல வெடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 அந்த அங்க இருக்கக்கூடிய செனட்னு சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் 2 பேர் தான் தேவை அவரை இம்பீச் பண்றதுக்கு. இம்பீச் பண்ணியாச்சுன்னா பதவி இறக்கம் செய்கிறோம், மீதி எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஸோ கூட 2 பேர் சேர்ந்து இவரை வெளியே போக சொல்லணும், நீக்கணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு அவர் சொல்றதை இப்ப யாரும் உலக நாடுகள்லயே யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. காலையில் ஒண்ணு சொல்றாரு, மத்தியானம் இன்னொன்னு சொல்றாரு, நைட்டு இன்னொன்னு சொல்றாரு. ஸோ அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு. அதனால அமெரிக்காவுக்குள்ளாலும் ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் வலுவாகிட்டு இருக்குது. தேவையில்லாம ஒரு இஸ்ரேலுக்காக நீங்க ஏன் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை பாழடிக்கிறீங்க? நம்ம நாட்டினுடைய இவ்வளவு பணத்தை செலவழிச்சுட்டு இருக்கிறீங்க, நம்ம நாட்டினுடைய ஆயுதங்களை இழந்துகிட்டு இருக்கிறீங்க, நம்ம ராணுவர்கள் கைது செய்யப்பட்டு அங்க வச்சிருக்க ராணுவ வீரர்கள் வெளிநாட்டுல கைது செய்யப்பட்டு வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேர் இறந்த உடல்கள் திருப்பி வந்திருக்குது அப்படின்ற எதிர்ப்பு குரல் என்பது அமெரிக்காவுக்குள்ள வலுவாக நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளாலையும் நெத்தன்யாவுக்கு எதிராக, இந்த போருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய யூத மக்களே எதிர்ப்பு குரல் கொடுத்து. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஈரானோட ராணுவம் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கிண்டல் பண்ணி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க பயந்துட்டீங்க. பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்றீங்களே தவிர, யார்கிட்ட நீங்க பேசுறீங்க? இருக்கிற தலைவர்களே நீங்க கொண்டுட்டீங்க. எப்படி நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஈரான் தரப்புல இருந்து ராணுவம். அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அமெரிக்காவிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு பத்திரிகை தி எக்கானமிஸ்ட், அவங்க ஒரு கட்டுரையில 2 லைன் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னாக்கி 100% ஈரானுடைய சக்தியை அழித்து விட்டோம், ராணுவ சக்தியை அழிச்சிட்டோம்னு சொல்லி. இப்ப பிரச்சனை என்னன்னாக்கி இந்த சைபர் சதவீதம் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோக்கா பண்றாங்க. அப்போ இவர் சொல்றது யதார்த்தம் அல்ல, உண்மைன்றத அவர் கிண்டல் அடிச்சு சொல்றாரு. அதே தான் ஈரானும் சொல்லுது, நீங்க ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு இருக்கிறீங்க, நாங்க எவ்வளவு பேருனாலும் சாகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நேற்று ஒரு செய்தி வந்தது, 10 லட்சம் பேர் நாங்க போருக்கு தயாராக இருக்கிறோம், செய் அல்லது செத்துமடி, எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக எது வேணாலும் எங்க உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஈரான் வலுவாக இருக்கிறது, அமெரிக்கா வலுவிழந்து இருக்கிறது. இன்னைக்கு பேசி முடிக்கக்கூடிய சூழல்ல இல்லை. முன்னால ஓமன் நாடு பேச்சுவார்த்தைக்கு உதவி செய்ய இப்ப பாகிஸ்தான் போயிருக்காங்க. பாகிஸ்தான் நாங்க வேணா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான பேச்சுவார்த்தை எதுவும் இன்னைக்கு வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் மேல ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட பெயரும் அதுல வந்திருந்தது. அதை திசை திருப்பும் வகையா தான் இவர் இந்த போரை நீட்டித்து இன்னும் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சார். அதாவது எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு பெரிய குண்டு.
முழுமையாக அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது. இன்னும் முழுமையான தகவல்கள் வெளிவரல. அங்க இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட தகவல்கள்லயே பிளாக் பிங்க் வச்சு நிறைய அடிச்சிட்டு மறைத்து வைத்து கொண்டு சில விஷயங்களை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, முழுமையாக வெளியிடப்படவில்லை. அதுல ட்ரம்போட பேர் இருக்கு. நம்மளுடைய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியினுடைய பேரும் இருக்கு. அவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடந்த கடித போக்குவரத்து எல்லாம் டீட்டெயில்ஸ் அதுல இருக்கு. அது ஏற்கனவே பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் கருதுறது. அதுல இருந்து தப்பிப்பதற்காக ட்ரம்ப் யுத்தத்தை தொடங்கினார்ன்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. அதோட சேர்ந்து அவருக்கு இஸ்ரேல் கொடுத்த அழுத்தம். இன்னைக்கு இஸ்ரேல் அவருடைய ட்ரம்போட மருமகனை கல்யாணம் செய்திருக்கிறது ஒரு யூத பெண்ணை, யூதனை. அவருடைய பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு யூத மதத்தை சார்ந்தவரை. அதுக்காக அந்த பொண்ணு யூத மதத்திற்கு மாறி இருக்கிறது. இது பத்திரிகைகள்ல செய்தியாக வந்திருக்கு. இன்னொன்னு, யூதர்களுக்கு அமெரிக்காவிலேயே நிறைய பலம் இருக்கு. பல்வேறு துறைகள்ல குறிப்பாக உளவுத்துறையில எல்லாத்துலயும் நுழைஞ்சிருக்காங்க. அதனால அந்த முடிவுகள் எடுப்பதற்கு காரணம் இஸ்ரேலாக இருக்கிறது. அப்ப அந்த இஸ்ரேல்ல உள்ளவங்களே இன்னைக்கு சொல்றாங்க, எப்ஸ்டீன் ஃபைல் வச்சுதான் நெத்தன்யாவு இவங்களே மிரட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு சிறு குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்த அநியாயமான ஒரு வழக்கு. அதுல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கிலாந்தினுடைய இளவரசராக இருந்தவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. சில நாடுகளுடைய அரசியல் தலைவர்கள் அந்த ஃபைல்ல பேர் வந்ததுனால ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால முழுமையாக வரும்போது நிச்சயமா ட்ரம்பும் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்ன்றதுதான் யதார்த்தம். ஓகே. ஒருவேளை ட்ரம்ப் நீங்க சொன்ன மாதிரி அவரு வெளியில போயிட்டாரு அப்படின்னா, பதவி விட்டு போறாரு அப்படின்னா, இந்த போர் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களும் அவர் சொல்றது அடுத்து இருக்கக்கூடிய துணை அதிபர், ஏன்னா கூட இருக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா போரை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்களும் வராத மாதிரி தான் தெரியுது. கடந்த சில மாதங்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊடகங்கள்ல கூட இருக்கிறவங்களும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா அந்த போர் தொடரும். துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸா இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்களும் அந்த யுத்தத்தை ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால உடனே யுத்தம் நின்றுரும்னு சொல்ல முடியாது. மக்களுடைய எதிர்ப்பு ரொம்ப வலுவா வந்தாச்சுன்னா தான் நிற்கும். இன்னும் வலுவான போராட்டங்கள் வரும்போது நிற்கும். ஓகே. இப்போ இந்த ஹோர்முஸ் நீரிணையை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஈரான் மூடிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக் எல்லா கண்ட்ரிலும் இருக்கு. இப்போ அது ஃபுல்லாவே மூடிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும் சார்? அதாவது உலகம் முழுவதும் தேவைக்கு விடக்கூடிய எண்ணெய், கச்சா பொருட்கள் அதுல 20% இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் போக்குவரத்து செய்யப்படுது. அதை முழுமையா மூடியாச்சுன்னு சொன்னா 20% ஷார்டேஜ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஷார்டேஜ். அப்போ மாற்று வழியாக எடுத்து கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ்ட் கூட ஆகும். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டேன்றாங்க. அப்போ பேங்க் லோன் கொடுக்கறது நிற்கும், நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு கீழ்மட்டத்துக்கு கொண்டு போய் நெதன்யா அவர்களின் பேச்சால் மட்டுமே ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை இன்னும் அதிகப்படியா இன்னும் நீட்டித்து கொண்டு போவார் அப்படிங்கிறதையும், இன்னும் இந்த போருக்கு ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவா எங்க நேயர்களுக்கு சொன்னீங்க சார். மிக்க நன்றி.